அனைவரும் கூடியோர் குலமாக இயேசுவில் மகிழ்ந்திடுவோம், இயேசுவை புகழ்ந்திடுவோம், என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம், இயேசுவை ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். விண்ணவரோடும் மன்னவரோடும் இயேசுவை புகழ்ந்திடுவோம், படைப்புகளெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இயேசுவில் மகிழ்ந்திடுவோம், இயேசுவை புகழ்ந்திடுவோம், என்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம், இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நமக்கு செபிக்க கற்றுக் கொடுக்கும் தூய ஆவியாரை இந்த மாலை பொழுதினிலே வரவேற்போம். இறை இயேசுவில் அன்புமிக்க அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் தூய ஆவியாரின் பொழிவை, நிரப்புதலை, அபிஷேகத்தை எதிர்பார்த்து இந்த திருவிழிப்பு வழிபாட்டிலே கலந்து கொள்ள வந்துள்ளோம். திரு அவை தாயானவள் இன்று எமக்கு செபிக்க கற்றுக் கொடுக்கும் தூய ஆவியானவரின் துணையோடு இறையாட்சி நோக்கி பயணிக்க அழைப்பு விடுக்கின்றாள். விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட முதலாம் வாசகமானது இஸ்ராயேல் மக்களுக்கு அளிக்கப்பட்ட இறுதிக்கால ஆசீர் பற்றி எடுத்து எம்புகின்றது. இரண்டாம் வாசகமானது தூய ஆவியார் தாமே எம் உள்ளங்களை ஆய்ந்தறிந்து எம் பெருமூச்சுக்களையெல்லாம் கடவுளிடம் கொண்டு சேர்த்து எமக்காக பரிந்து பேசுகின்றார் என கூறுகின்றது. நற்செய்தி வாசகமானது கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டோருக்கு தூய ஆவியானவரின் வாழ்வு தருகின்ற தண்ணீர் கிடைக்கின்றது எனும் செய்தியை தருகின்றது. எவ்வாறு புனித கன்னிமரியாள் தூய ஆவியாரின் வருகைக்காக சீடர்களோடு சேர்ந்து ஒரே மனதோடும் நம்பிக்கையோடும் விழித்திருந்து செபித்தாளோ, அதுபோலவே இந்த தெய்வீக பலியிலே தூய ஆவியாரின் வல்லமை எம்மீது நிழலிட மன்றாடுவோம். இறையரசு மண்ணில் மலர தடையாயிருக்கின்ற காரணிகளை விலக்கிட தூய ஆவியானவரிடம் வரம் கேட்போம். விசேடமாக அநீதி, போர்கள், சுயநலம், பட்டினி, பொருளாதார சுரண்டல், ஊழல், அரசியல் கலாச்சார சீரழிவுகள் மலிந்திருக்கும் நிலையில் உலக நாடுகளில் போர்கள் நீங்கி உலக சமாதானம் மத்தியிலே மேலோங்கி வளர வேண்டுவதோடு திரு அவையிலும் உலகெங்கிலும் இறையாட்சி மலர தூய ஆவியாரின் அருட்பொழிவை வேண்டி அனைவரும் ஒன்று கூடி நம்பிக்கையோடு மன்றாடியவர்களாக தொடரும் கல்வாரி பலியில் சங்கமமாவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆவியானவரினாலே நிரப்பப்படுவதற்கு, அவருடைய வல்லமையினாலே நாங்கள் ஒருவரும் ஆட்கொள்ளப்படுவதற்காக இந்த மாலை பொழுதிலே ஒன்று கூடி விழித்திருந்து செபிக்க
ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். தூயாவியானவர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கின்றார். எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்திலும் அவர் உடன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக, தூயாவியின் வல்லமையினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இந்த பலியிலே நாங்கள் மன்றாடி கொள்ளுவோம். எவ்வாறு ஆவியின் வல்லமையை பெற்ற சீடர்கள் ஒரு புதிய வாழ்வை வாழ ஆரம்பித்தார்களோ, அதே விதமாக எங்களுடைய வாழ்விலும் ஆவியானவருடைய வல்லமையினாலே, அவருடைய தூண்டுதலாலே நாங்களும் ஒரு புதிய வாழ்வை வாழ ஆசை கொண்டவர்களாக இந்த பலியை ஒப்புக்கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் 50 நாள் மறை நிகழ்வாக தொடர்ந்து கொண்டாட திருவிழமானீரே. பல்வேறு மொழி பேசுபவர்களாயும் மக்கள் சிதறுண்டிருந்தாலும் ஒரே மனத்தவராய் உமது பெயரை அறிக்கையிட விண்ணக கொடையால் ஒன்று சேர்ப்பவர்களாக உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரவேல் மக்கள் சீனாய் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கிய பின் மோசே கடவுளிடம் ஏறிச் சென்றார். அப்போது ஆண்டவர் மலை நின்று அவரை அழைத்து, யாக்கோபின் குடும்பத்தார்க்கு நீ சொல்ல வேண்டியது, இஸ்ரவேல் மக்களுக்கு நீ அறிவிக்க வேண்டியது இதுவே. நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். நீங்கள் என் வார்த்தைக்கு செவிசாய்த்து என் உடன்படிக்கையை கடைபிடித்தால் அனைத்துலகும் என் உடைமையே எனினும் நீங்களே எல்லா மக்கள் இனங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். மேலும் எனக்கு நீங்கள் குருத்துவ அரசாகவும் தூய மக்களினமாகவும் இருப்பீர்கள். இவ்வார்த்தைகளே நீ இஸ்ரவேல் மக்களிடம் கூற வேண்டியவை என்றார். மோசே வந்து மக்களின் தலைவர்களை வரவழைத்து ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்ட இக்காரியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு எடுத்துரைத்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக, ஆண்டவர் கூறியபடியே அனைத்தும் செய்வோம் என்று மறுமொழி கூறினர். 3ஆம் நாள் பொழுது புலரும் நேரத்தில் பேரிடி முழங்கியது, மின்னல் வெட்டியது, மலை மேல் மாபெரும் கார்மேகம் வந்து கவிழ்ந்தது, எக்கால பேரொலி எழுந்தது. இதனால் பாளையத்திலிருந்த அனைவரும் நடுநடுங்கினர். கடவுளை சந்திப்பதற்காக மோசே மக்களை பாளையத்திலிருந்து வெளிவர செய்தார். அவர்களும் மலை அடிவாரத்தில் வந்து நின்றார்கள். சீனாய் மலை முழுவதும் புகைந்து கொண்டிருந்தது, ஏனெனில் ஆண்டவர் அதன் மீது நெருப்பில் இறங்கி வந்தார். அதன் புகை தீச்சூளையிலிருந்து எழும் புகை போல் தோன்றியது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால முழக்கம் எழும்பி வர வர மிகுதியாயிற்று. மோசே பேசிய போது கடவுளும் இடி முழக்கத்தில் விடையளித்தார். ஆண்டவர் சீனாய் மலை மேல் மலையுச்சியில் இறங்கி வந்தார். அப்போது ஆண்டவர் மோசேயை மலையுச்சிக்கு அழைக்க மோசே மேலே ஏறிச் சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரை போற்றிடு,
கடவுளாகிய ஆண்டவரே, நீரே துணை மேன்மை மிக்கவர். நீர் மாண்பையும் மாட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடியென அணிந்துள்ளவர். வான்பலியை கூடாரம் என விரித்துள்ளவர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரையும் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ளீர். உலகம் உன் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இன்னுயிரே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். தக்க காலத்தில் நீர் உணவளிப்பீர். என்று இவையெல்லாம் உண்மையே நம்பியிருக்கின்றன. நீர் கொடுக்க அவை சேகரித்து கொள்கின்றன. நீர் உமது கையை திறக்க அவை நலன்களால் நிறைவுறுகின்றன. ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் உமது முகத்தை மறக்க அவை திகிலடையும். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்படுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றேன். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். திருத்தூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவசனங்கள் 22 தொடக்கம் 27 இராக. சகோதரர் சகோதரிகளே, இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேறுகால வேதனையுற்று தவிக்கின்றது என்பதை நாம் அறிவோம். படைப்பு மட்டுமல்ல, முதல் கொடையாக தூயாவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் கடவுள் நம்மை தம் பிள்ளைகளாக்கப் போகும் நாளை, அதாவது நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது. எனினும் எதிர்நோக்கும் அளவில்தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. ஏற்கனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும்போது அதற்காக தளரா மனத்தோடு காத்திருக்கிறோம். இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வசனங்கள் 37 முதல் 39 வரை. திருவிழாவின் இறுதி நாளாகிய பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்து அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆவியின் அருள் வரங்களை பெறக்கூடி நின்று சபித்து கொண்டிருக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியாரின் வருகைக்காக தாய் திரு அவையோடு விழித்திருந்து செபிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் விசேட விதமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவனுடைய விண்ணக பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள், நான் செல்வதுதான் உங்களுக்கு நல்லது, நான் சென்று உங்களை வழிநடத்த துணையாளரை அனுப்புவேன் என்ற ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை கொண்டவர்களாக ஆண்டவருடைய விண்ணக பெருவிழாவை தொடர்ந்து அவருடைய துணையாளரின் வருகைக்காக விழித்திருந்து செபிக்க நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். திருத்தூதர்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்திருந்து செபித்து தூய ஆவியானவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த இரவு முழுவதும் நாங்களும் கண்விழித்திருந்து ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்ப பெற்று அவருடைய அனுபவங்களை எமது வாழ்வுகளை உள்வாங்கி வாழ விரும்பியவர்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம்.
தூய ஆவியானவர் படைப்பின் தொடக்கத்தில் எவ்வாறாக செயற்பட்டார் என்பதை பற்றியும், மீட்பின் வரலாற்றில் குலமுதுவர்கள், நீதி தலைவர்கள், இறைவாக்கினர்கள் ஊடாக எவ்விதம் அவர் செயல்பட்டார் என்பதை பற்றியெல்லாம் இந்த இரவு முழுவதும் நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். இயேசுவின் வாழ்விலும் ஆதி திரு அவையிலும் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலும் தாய் திரு அவையில் தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க இந்த இரவிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, தூய ஆவியாரின் பெருவிழாவுக்கு ஆயத்தம் செய்யும் இத்திருவிழிப்பில் அந்த ஆவியானவர் வெளிப்படுத்தும் மறை உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள ஆசைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் மாபெரும் வல்ல செயல்களை தூய ஆவியார் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே உண்மையான மீட்பர் எனவும், இறைமகன் எனவும், மெசியா எனவும் நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடவும், அவரை எங்களுடைய வாழ்வினூடாக வெளிப்படுத்தி நிற்கவும் தூய ஆவியானவர் எங்களுக்கு தூண்டுதல் கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த இரவு பொழுதிலே ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே பல்வேறுபட்ட நிலைகளிலே ஆவியானவருடைய வழிநடத்தல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நம் துன்பங்களில் நமக்கு உறுதுணையாக இருந்து, நம்மை தேற்றி நமக்கு வலுவூட்டி, நம் வாழ்வின் ஓட்டத்தை தொடர்வதற்கு, அவற்றை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கு நமக்கு பக்கபலமாக இருந்து செயற்பட்டு எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பவர் தூயாவியானவர். தூயாவியார் நமது வாழ்வில் செய்கின்ற பல நன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் தூய ஆவியாருக்குரிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதன் வழியாக தூய ஆவியாரை நாம் அறிந்து கொள்ள முடியும். திருமுழுக்கு பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் தூய ஆவியான வல்லமையையும் வழிநடத்தலையும் உணர கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஊனியல்பின் தூண்டுதலுக்கு அதிகமாக எங்களை விட்டு கொடுத்து விட்டிருக்கின்றோம். ஊனியல்பின் நாட்டங்களிலே அதிகம் நாங்கள் எங்களை இழந்து விட்டிருக்கின்றோம். ஊனியல்பின் செயற்பாடுகளுக்கு எங்களை நாங்கள் தொலைத்து விட்டிருக்கின்றோம். அதனாலே பல சந்தர்ப்பங்களிலே இந்த தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே செயல்படுகின்ற விதங்களை நாங்கள் கண்டுணர முடியாதவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே நாங்கள் தூய ஆவியானவரை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தூய ஆவியானவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றார் என்பதை யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 16லும் 17 எங்களுக்கு தெளிவாக காட்டுகின்றன. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கின்றீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கின்றார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை அறிந்திருக்கின்றீர்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை அறிந்திருக்கின்றோம்.
அவைய தூய ஆவியானவரை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்களோடு இருக்கின்றார், நாங்கள் அவரை அறிந்திருக்கின்றோம், ஆகவே அவர் எங்களோடு இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய தூண்டுதலுக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வின் நகர்விலும் அசைவிலும் அவர் எங்களோடு உடன் இருக்கின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதி திரு அவையிலே தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் தங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் ஆவியானவருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டார்கள். உணர்ந்து கொண்டது மட்டுமல்ல, அதை வெளிப்படுத்தினார்கள். ஆவியினுடைய வல்லமையை தங்களுடைய வாழ்வின் ஊடாக, தங்களுடைய போதனைகள் ஊடாக வெளிப்படுத்தினார்கள். அவை அதே விதமான ஒரு வாழ்க்கையை வாழுவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களோடு வாசம் செய்கின்ற அந்த ஆவியானவரை அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக, தூய ஆவியினாலே தூண்டப்பெற்ற அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் திருத்தூதர்கள் ஒரு புதிய வாழ்வை வாழ ஆரம்பித்தார்கள். அதே விதமாக நாங்களும் எங்களோடு இருக்கின்ற ஆவியானவரை பெற்று ஒரு புதிய வாழ்வு நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த இரவு பொழுதிலே இந்த திருவிழிப்பு நாங்கள் செய்கின்ற பொழுது மிகவும் எங்களை அவர் அறிந்து கொண்ட ஆவியானவராக, எங்களை தூண்ட செபிக்கின்ற ஆவியானவராக, எங்களோடு உடன் வாசம் செய்கின்ற ஆவியானவராக இருக்கின்ற பொழுது அவரை நாங்கள் உள்வாங்கி அவரோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் இணைத்து கொண்டு அவரினாலே தூண்ட பெற்றவர்களாக ஒரு புதிய வாழ்வை அவருடைய கொடைகளாலே கனிகளாலே நிரப்ப பெற்றவர்களாக வாழ்ந்து ஒரு புதிய வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்று சிறப்பான விதத்திலே இந்த இரவு பொழுதிலே கண்விழித்து செபித்து மன்றாடு கொள்ளுவோம். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு செபிப்போம். ஆவியானவருடைய விழாவை கொண்டாட நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்ற வேளையிலே எம்மை படைத்து உருவாக்கிய கடவுள் எம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் ஆவியின் அபிஷேகத்தால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லியும் எங்கள் வாழ்வின் கருத்துகளுக்காகவும் சமூக கருத்துகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். கருணையின் தேவனே இறைவா, திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். இதிலே பணியாற்றுகின்ற
திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவர் மீதும் உமது தூய ஆவியாரை பொழிந்து அவர்களை உமது வல்லமையினால் நிரப்பி காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றானவரே எம் இறைவா, பெந்தகோஸ்து நாளில் சீடர்கள் ஆண்டவர் இயேசு வாக்களித்த தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள ஜெபத்தில் விழித்திருந்ததைப் போல இவ்விரவில் இங்கு அதே ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விழித்திருக்கின்ற இவ்விறை மக்கள் அனைவர் மீதும் ஆவியானவரை பொழிந்து அருள் வளங்களால் நிறைத்து புதியதொரு இறையாட்சி பாதையிலே பயணிக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருளின் ஊற்றானவரே எம் இறைவா, ஆவியானவரின் அபிஷேகம் யாழ் மறை மாவட்டத்தின் மீதும் இறை பணியாளர்கள் இறை மக்கள் அனைவர் மீதும் பொழியப்படவும் யாழ் மறை மாவட்டம் கூட்டொருங்கிய திரு அவையாக தூய ஆவியாரால் வழிநடத்தப்படவும் இறையாட்சியை மக்கள் மத்தியில் பரப்ப பணியாளர்கள் திடப்படுத்தப்பட்டு உறுதியுடனும் விசுவாசத்துடனும் உழைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாத்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே எம் இறைவா, எமது நாட்டுக்காக மன்றாடுகின்றோம். பொருளாதார நெருக்கடியாலும் அரசியல் குழப்பங்களாலும் அச்சத்தோடும் எதிர்நோக்கு இன்றியும் அமைதியின்றியும் வாழும் எம்மக்கள் மீது உமது தூய ஆவியானவரை பொழிந்து அவர்கள் அச்சம் நீங்கி நம்பிக்கையோடு வாழவும் மற்றும் நாட்டு தலைவர்களை சரியான பாதையிலே வழி நடத்தியருளவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பாக இந்த ஆராதனை எந்த விதமான தடையுமின்றி நல்ல முறையில் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுள்ள நாங்கள் மாற அருள் கேட்டு செபிப்போம். இரக்கமும் பலம் நிறைந்த தந்தையே இறைவா, உமது சீடர்கள் அன்னை மரியாளோடு சேர்ந்து விழித்திருந்து காத்திருந்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது போல நாங்களும் உமது ஆசிரால் நிரப்பப்பட உம்மை மன்றாடுகின்றோம். பிள்ளைகளுக்குரிய அன்போடும் பாசத்தோடும் நாங்கள் ஒப்புக் கொடுத்த சுபங்களுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையனத்தின் நலனுக்காகவும் உமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் மீது தூயாவியாரின் ஆசியை பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவை உமது அன்பை திரு அவைக்கு அளிப்பதன் வழியாக மீட்பளிக்கும் மறை நிகழ்வின் உண்மை உலகம் முழுவதும் ஒளிர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்கின்றீர். ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பெறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அதே நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவருக்கும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு இருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மதுரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு வந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
மது திருவுளத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதியும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னை தடுத்தவர், நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லீரலும், எனது ஆன்மா நலமடையும்.
திருவிழாவின் இறுதி நாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், பருகட்டும் என்றார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடை எங்களுக்கு பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருத்தூதர்கள் மீது நீர் வியத்தகு முறையில் பொழிந்தருளிய அதே தூயாவியால் நாங்கள் என்றும் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் எங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அலையுளிர் அருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. வாழ்க்கையின் பேரரசி, பழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, அழுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ, எல்லா காலமும் காத்திடுவார். கலையெல்லாம் சேர்ந்தெழில் தலைவியும் நீ, எல்லா காலமும் காத்திடுவார். அலையொளிர் அருள் தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே. கொல்லாத கூனியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கொல்லாத கூனியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் அழுகுளிர் அருள் தனை அணிந்திடுமா மணிமுடிமா. நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.